அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில 2026 மேஷ ராசியில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பொது பலனாக பார்க்க போறோம். இப்போ இந்த மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் தலை முதல் வீடு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். மேஷ ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே வெளிப்படைத்தன்மை நிறையவே இருக்கும். கலகலப்பா பேசுவாங்க. ஆனா மனதில் பல சோகங்கள், பல போராட்டங்கள், எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றங்கள், இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இப்போ இந்த 2026ல ஏன் சில பேரோட கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதற்கு முன்னாடி புதுசா இப்பதான் நீங்க வீடியோ பாக்குறீங்க, இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க அப்படியே வீடியோ பார்த்துட்டே போகாம நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது கண்டிப்பா மேலும் மேலும் நான் இது போன்ற ஒரு நல்ல தகவல்களை, இது போன்ற கைடன்ஸை என்னால கொடுக்க முடியும். ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு கான்பிடென்டா அதை ஒர்க் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க அல்லது டிஸ்லைக் கூட பண்ணுங்க. நம்ம இப்ப இந்த பதிவை பார்க்கலாம். இப்போ மேஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்க விரயச்சனி உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 12ஆம் பாவகத்துல உங்களுக்கு சனி மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் 12ஆம் பாவகத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே விரயச்சனி. அப்போ ரெண்டு பஞ்சாங்கத்தின் படியுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு பிறகு வலுவாக சனி 12ஆம் பாவகத்துல தான் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த விரயச்சனி ஸ்டார்ட் ஆகிறது யாருக்கு பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும், யாருக்கு தீமையை கொடுக்கும், யாருக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும், யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க இந்த 15 வயதுக்குள்ள இருக்கிறீங்க மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு மங்கு சனியாக தான் வரும். நீங்க உடல்நல விஷயத்துலதான் கவனமாக இருக்கணும். அதே போல தூக்கம், சோம்பல், படிப்புல கொஞ்சம் கவன குறைவுகள் போன்றவை ஏற்படும். அதுல கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் எடுத்து நீங்க படிச்சாவே போதுமானது. இப்ப அடுத்தது இந்த 30-35 வயதுல இருந்து ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது முதல்ல பாத்தீங்கன்னாக்க நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள், இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலையில ஆல்ரெடி கஷ்டம், முன்னேற்றம் இல்லை, ரெகக்னிஷன் இல்லை அப்படின்ற லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது வேலையில ஒரு டென்ஷனா இருக்கு, முன்னேறவே முடியல, சொந்தமா ஏதாவது செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட உங்ககிட்ட திறமையும் இருக்கும், நிறைய டெக்னாலஜி வைஸ் உங்ககிட்ட நாலேஜ் இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு நண்பர்கள் அல்லது ஒரு கூட்டாளி இப்படி யாராவது வருவாங்க. அவங்களால அவங்க பிசினஸ் பார்ட்னரா உங்ககிட்ட வருவாங்க. நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கீங்க, அவங்க பேமெண்ட் பண்றாங்க, அவங்க பேமெண்ட் பண்றாங்க, நம்ம ஒர்க் தானே பண்ண போறோம் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க கூட்டாளியோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்றீங்கன்னாக்க கண்டிப்பா அது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும். அதாவது கடனை உங்களுக்கும் கொடுக்கும். வருமானத்துல பற்றாக்குறையை ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா கடன் வாங்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். இதுல குறிப்பா எந்த ராசிகளோட நம்ம கவனமா இருக்கணும் இந்த 2026ல அப்படின்னாக்க மகரம் ராசி, கும்பம் ராசி, மிதுனம் ராசி. இதுல ஏன் கன்னி ராசி சொல்லலைனாக்க இப்போ மேஷத்துக்கும் கன்னிக்கும் பாத்தீங்கன்னா திருமண பொருத்தத்துலதான் சஸ்திரகமா வரும். இந்த திருமண பொருத்தம் பண்ணும்போது கன்னி ராசிக்கு மேஷ ராசி செட் ஆகாது. ரெண்டு பேருடைய எண்ணங்களும் வெவ்வேறாக இருக்கும். ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் வராது. அதனால இந்த கன்னி ராசியும் மேஷ ராசியும் திருமணம் செய்யாதீங்க, எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பொது பலனா சொல்றோம். ஆனாலும் சில பேர் காதலிக்கிறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து பாக்குறாங்க. இன்கேஸ் அவங்க ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லை, சுத்த ஜாதகமாக இருக்கும் பட்சத்துல அவங்க வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனாலும் எக்ஸப்ஷன் கேசஸ் அவங்களுடைய ஜாதகத்துல யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் இருந்திருந்தா கூட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது திருமண பொருத்தத்துக்கு நான் சொன்ன விஷயம். இது பாத்தீங்கன்னா இந்த 2026ல மகரம் ராசி, கும்ப ராசி மற்றும் மிதுனம் ராசி, ஏன் இந்த ராசிகளுடன் நீங்க குறிப்பாக உறவாடும் போது கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு எல்லாரையும் நம்ம உறவாடாம வீட்டுக்குள்ளாரே இருக்க முடியாது. வெளி உலகத்தோட கம்யூனிகேட் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையை ஃபர்தரா முன்னேற்றம் அடையும்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? உறவாடுறது எல்லார்ட்டையும் உறவாடுறோம், யார்கிட்டயும் ராசி கேட்டு உறவாடுறது இல்ல, பேரு கேட்டுதான் உறவாட போறோம். சப்போஸ் நீங்க ஒரு கூட்டு தொழில் செய்றீங்க, கூட்டாளியா வர போறாரு, அவர் வந்து மகர ராசி அல்லது கும்பராசினாக நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆகணும். எல்லா பணமும் நானே தான் போடுறேன், நீ வந்து வேலை மட்டும் பண்ணி கொடு அப்படின்னாக்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். அதே போல இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஜென்ம ராகு 7ஆம் இடத்துல கேது, அவங்களுக்குமே பாத சனி. எதையுமே வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது மேஷமும் கும்பமும் சனி செவ்வாய் ஆப்போசிட் எண்ணங்கள், ஆப்போசிட் கிரகங்கள். அப்போ வந்து ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மேசராசிக்காரங்க கும்பராசியை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கும், அல்லது அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது. அதே போலதான் கும்பராசிக்காரங்க மேசராசியோட ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செயல்பாடுகளை இவங்க ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்காது. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நீங்க இணைந்து கூட்டு தொழில் செய்யறீங்கன்னா கூட அதுல வந்து இடையூறுகள் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முக்கியமானது. அடுத்தது காதல். இந்த மேஷ ராசிக்கு இந்த காதல் கூட இந்த காலகட்டத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல வந்து இந்த ராசி நான் சொன்ன ராசி, அதாவது முக்கியமா வந்து இதுல கன்னி ராசியும் கூட சேர்த்துக்கலாம். கன்னி ராசி, மிதுன ராசி, கும்பராசி, மகர ராசி, இந்த ராசிகளோட காதல் ஏற்படுதுனாக்க அந்த காதல் உறவு என்பது பாத்தீங்கன்னா லாங் லைஃபா இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். பை சான்ஸ் எக்ஸெப்ஷன் கேஸ் 1-2 பேர் இருக்கலாம். அவங்க ஜாதகத்துல சுத்த ஜாதகமாக இருந்து ஒருத்தர் பாசிவா இருக்கிறாங்க, எது சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னாக அவங்க காதல்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கலாம். இல்லைனாக அந்த காதல்ல கூட விரிசல்கள் அல்லது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ராசிகளோட உங்களுக்கு காதல் வருது, ஆல்ரெடி காதல் இருக்கு அப்படின்னாக இந்த 2026ல சில முரண்பாடுகள் ஏற்பட்டு, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அல்லது புதுசா இந்த நேரத்துல காதல் வருது அப்படின்னா கூட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இது வந்து லாங் லைஃபா போகுமா? ஈவன் காதல், உறவு, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே சொல்றேன். உங்களோட ஒருத்தர் பழகிட்டுக்கிறாரு, அவங்க வந்து உங்களை பாத்துக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து மிதுன ராசின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும்? ஒரு ஈகோ கிளாஷ் ஆரம்பத்தில் இல்லாம இருக்கும், நீட்டா போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு வந்து இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் வந்து ஒரு பிரிவுகளையும் ஏற்படுத்தும். அதனாலதான் சொல்றது, அதாவது கூட்டு தொழில் செய்யும் போது மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை செய்யும் போது இந்த ராசிகளுடன் சேர்ந்து செய்யறதை தவிர்க்கணும். காதல் போன்றவை ஏற்படும் போது அல்லது ரிலேஷன்ஷிப் போன்றவை ஏற்படும் போதும் இந்த ராசிகளுடன் சேர்ந்து காதலிக்கிறதோ அல்லது ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூவா இருக்கிறதோ முடியாத காரியமாக இருக்கும். அடுத்தது பொதுவாகவே மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த தாய் வழி உறவுகளுடன் எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அல்லது தாயாரால கூட சில பிரச்சனைகள் இருக்கும். தாயாரால கூட உங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை சில பேருக்கு, அல்லது தாய் வழி உறவுகளால நிம்மதியற்ற சூழ்நிலை, அல்லது தாய் வழி சொத்துக்கள் அது இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி அல்லது சில பிரச்சனைகள் வந்து அந்த சொத்துக்கள் மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த தாய் வழி உறவுகளுடன் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்கு, சில பிரச்சனைகளும் வரக்கூடிய காலகட்டம். அடுத்தது சகோதரர்கள், மூத்த சகோதரமா இருந்தாலும் சரி, இளைய சகோதரமா இருந்தாலும் சரி, மேஷ ராசிக்கு பொறுத்தவரை சகோதர வழியில பெருசா ஆதரவு இருக்காது, அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும். இல்லைன்னா கண்டுக்காம ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருந்துகிட்டே இருப்பாங்க, அதிகம் டச் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல சகோதர வழி உறவுகளால உங்களுக்கு பெரிய நன்மை இருக்காது. ஸோ அதே போல இந்த 2026 பொறுத்தவரையிலும் விரையச்சனி நடக்கிறதுனால மேக்சிமம் திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், மறுமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், வீடு கட்ட போறீங்க. அதே போல சில பேருக்கெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு, அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. இப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுடைய ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு இப்போ மேச ராசி, கன்னி ராசி வருதுன்னாக வேணாம் அப்படின்னு நாம சொல்லிடுறது ஒரு பக்கம் இருந்தாலையும், சப்போஸ் மேச ராசிக்கு உங்களுக்கு துலாம் ராசி வராங்க, இது வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றத அவாய்ட் பண்ணணும். என்னன்னா எடுத்த உடனே அந்த மாதிரி முடிவு எடுக்காம நீங்க கட்ட பொருத்தத்தை பார்க்கும் போதுதான் 2 பேருடைய வாழ்க்கையும் அந்த கிரக நிலைகளை வைத்து கேரக்டரையும் வாழ்க்கையையும் தோஷங்கள் இருந்தா அதுக்கு ஈக்குவலா இருக்கா, அல்லது என்ன மாதிரியான தோஷம் இருக்கு என்பதையெல்லாம் பொருத்தி பார்த்து திருமணத்திற்கு நீங்க முடிவு செய்தால் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க முடியும்.
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்திலேயே நீங்க எச்சரிக்கையாக, பொறுமையாக, நிதானத்துடன் செயல்பட வேண்டும். இல்லைனாக்க 7 சனி காலகட்டம், விரைய சனியில் கல்யாணம் ஆகுது, அப்புறம் ஜென்ம சனி காலகட்டத்துல பெரிய போராட்டம் ஆயிடும். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும் பட்சத்துல அவசரப்பட்டோ, ஆதங்கப்பட்டோ, அல்லது காதல்னால நான் இது கல்யாணம் பண்ணியே தீரவுன்னு போய் இறங்கியோ கல்யாணம் பண்றதுனால நமக்கு இப்ப பாதிக்காது. அடுத்த 2.5 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜென்மசனி காலகட்டத்துல பொருத்தம் இல்லைனாக, தோஷங்கள் இருக்குனாக கண்டிப்பா அது பாதிப்பை கொடுக்கும். இப்போ இந்த 2வது சுற்று சனி வரக்கூடியவர்களுக்கு பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏறத்தாழ ஒரு 50 வயதுக்குள்ள, 50-55 வயதுக்குள்ள இருக்கிறீங்கன்னாக்க 20 வயசுல இருந்து 2வது சுற்றாதான் இருக்கும். அந்த 2வது சுற்றுல வரக்கூடிய டைம்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும், ப்ரெஷரும் இருக்கும், ப்ரெஷருக்கு ஏற்ற பணமும் கிடைக்கும், லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான முன்னேற்றங்களும் இருக்கும். அதே போல எந்தெந்த தவறுகள் நம்ம வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுத்துமோ அதோட பாதிப்பையும் கொடுக்கும். இதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு 50-55 வயசுக்கு மேல உங்களுக்கு 3வது சுற்றா இருக்கு சனி பகவான். 55ல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இந்த விரைச்சனி காலகட்டத்திலேயே கூட உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. எக்ஸசைஸ், முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போறது, மெடிடேஷன் பண்றது, மன அமைதியோடு இருக்கிறது போன்றவை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதனால இந்த விஷயங்கள்லாம் நீங்க 2026ல நீங்க கவனமாக இருங்க, வாழ்க்கை இனிதாகவே இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.